Dear friends, welcome to Kannadi channel. Few days before பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவின் டீட்டெயில்டு வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அந்த ஷார்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் ரொம்ப கேப் விழுந்துச்சு. ஏன்டா எனக்கு த்ரோட் பெயின் சரியாக பேசவே வரல, வாய்ஸ்லாம் டோட்டலாக மாறி இருக்குது. இருந்தாலும் ரொம்ப கேப் ஆகிடுச்சுன்னு தான் இந்த வீடியோ வந்து அதே வாய்ஸ்லேயே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 24x7 எப்போதுமே பிஸியாக இருக்கும் சென்னை மாநகரம். நீங்கள் இந்த சென்னையில் எந்த ரோட்டில் சென்றாலும் எந்த சந்து பூந்தில் பூந்து போனாலும் ஜாம் ஆகி நிற்கும் டிராஃபிக். சென்னையே டிராஃபிக்காக ஜாம் ஆகி நின்றாலும் சென்னையை விட பல மடங்கு இன்னும் பிஸியாக ஓடிட்டே இருக்கும் ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கேன். அண்ணா ஸ்கொயர், மெரினா பீச்சிலேருந்து டுவோர்ட்ஸ் அடையார் பீச் ரோட்டில் போகும்போது லைட் ஹவுஸ் பேக் சைடில் ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் சென்னையில் இருக்கும் பலருக்கும் இங்கே வந்தால் ஐஸ் வைக்காத ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக, அதுவும் ப்ரைஸு ரொம்ப கம்மியாக வாங்கலான்னு தெரியாது. அப்படி சொன்னாலும் சிலர் நம்ப மாட்டாங்க. பட் இந்த வீடியோவை பார்த்த பிறகு மக்கள் நம்ப சான்ஸ் இருக்குது. எஸ், நீங்கள் பார்க்க இந்த பிளேஸ் சென்னை காந்தி பீச்சு நியரில் இருக்கும் லைட் ஹவுஸ்க்கு பேக் சைடில் இருக்கும் 4 ஸ்கொயர் எஸ்டேட், ஐ மீன் பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டு தான். இந்த இடம் சென்னை காந்தி பீச்சுக்கு ரைட் சைடில் ஒரு லூப் ரோடு இருக்குது. அதில் 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவோன்னா லாஸ்ட்டாக பட்டினப்பாக்கம் பீச்சில் போய் எண்ட் ஆகும். லைட் ஹவுஸ் நியரில் இருக்கும் இந்த லூப் ரோட்டில் தான் எப்போதுமே பிஸியாக இருக்கும் நீங்கள் பார்க்கும் பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. பலமுறை என் ஃப்ரெண்ட்ஸு என்னிடம் இந்த பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டு பக்கம்லாம் போக மாட்டியான்னு கேட்டிருக்காங்க. சரி, இங்கே என்ன தான் இருக்குன்ட்டு போய் தான் பார்க்கலாம்னு தான் இங்கே வந்தேன். இடமே செம பிஸியாக இருக்குது. ஒரு பக்கம் ஃபிஷர்ஸ்மேன் கடலுக்கு போகிறதும், இன்னொரு பக்கம் கடலில் இருந்து மீனை பிடிச்சிட்டு கரைக்கு வரதும், மறுபக்கம் பிடித்த மீனை ஃபிஷ் நெட்டில் எடுத்து கூடையில் போடுவதும் நம்ம டே டு டே லைஃப்பில் இல்லாத ஃபிஷர்மேன் லைஃப்பை பார்க்கும்போதே அழகாக இருக்குது. இங்கே இருக்கும் எல்லா மக்களும் ஃபிஷ் வாங்க விற்க வந்தவங்க தான். நான் மட்டும்தான் இங்கே என்ன நடக்குதுன்னு சும்மா பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாம்னு வந்தேன். எனக்கு இங்கே ஃபிஷ் வாங்குகிற வேலையெல்லாம் இல்லைங்க. பட் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டு எப்படி இருக்குன்ட்டு சென்னை மக்கள்ஸ்லாம் ஃபிஷ் வாங்க வராங்களா இல்லையான்னு ஒரு விசிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த ஃபிஷ் மார்க்கெட்டு ஏரியாவை நம்ம சேனலுக்கு ஷூட் பண்ணிட்டு போகலாம்னு இங்கே வந்தேன். சும்மா சொல்லக்கூடாது பாஸ், இந்த இடம் நல்ல டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். வெஸ்ட்டு சைடு பார்த்தா ஃபிஷ் மார்க்கெட்டு செம்ம பிஸியாக இருக்குது. ஈஸ்ட்டு சைடு பார்த்தா நான் ஸ்டாப்பாக வந்து ரிட்டர்ன் ஆகும் கடலில். இந்த ரெண்டுக்கு மிடில் மக்கள் கூட்டமே இல்லாத கடற்கரை, ஆங்காங்கே பார்க் பண்ணி நிற்கும் போட்டு பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இது ஒரு மார்னிங் டைம். எஸ், நான் இங்கே வந்ததே மார்னிங் டைம் தான். எல்லா கடையும் ஏன் இப்படி பிஸின்னு பார்த்தா வீக்கெண்ட் இன்னைக்கு க்ரோடு இல்லாமல் வேறு எப்படி இருக்கும்? எல்லா ஃபிஷ் கடையும் செம்ம க்ரோடு ப்ரோ. அப்படியே நம்ம வந்த காரை ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி லூப் ரோட்டில் லெஃப்ட் சைடில் சின்ன கேப்பில் ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு இங்கே என்ன ஃபிஷ் எல்லாம் இருக்குதுன்னு அப்படியே வால்க் பண்ணிகிட்டே போகிறேன். சில ஃபிஷர்ஸ்மேன் நெக்ஸ்ட் டே கடலுக்கு போகிறதுக்கு ஃபிஷ்ஷிங் பண்ண ஒரு பக்கம் ஃபிஷ் நெட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே ஃபிஷ்ஷு எல்லாமே ஐஸ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. சென்னையில் இதே மாதிரி ஃபிஷ் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நார்த் மெட்ராஸில் காசிமேட் இருக்குது. தென் இந்த பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. மேபி இன்னும் சில ஃபிஷ் மார்க்கெட்டு இருக்கலாம். இதே சீசோர்கிட்டனே இருக்க வாய்ப்பும் இருக்குது. பட் ஐ எம் நாட் ஷியூர் அபவுட் திஸ். இந்த ஏரியாவில் நிறையவே மீன் கடையில் இருந்தாலும் எல்லா கடையும் செம பிஸி. ஒரு கடையில் 10 கஸ்டமர் தான் நிற்கிறாங்க. ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக ஹோல்சேல் ப்ரைஸ் மாதிரி இருக்குது. இங்கே இருக்க நமக்கு தான் அந்த ஸ்பாட்டு தெரியல. பட் நிறைய ஃபாரினர்ஸ் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு போக வந்து நிற்கிறாங்க. அவங்களும் பார்க்கிங் பண்ணி தான் விலை பேசிக்கிட்டு இருக்கு. இதே ரோட்டில் விஜயா அக்கா கடை, மூங்கில் ரெஸ்டாரண்ட்டு, நிறையா சீ ஃபுட்டு ஷாப் இருக்குது. எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வாங்கிட்டு தான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாமும் 2-3 தடவை இங்கே ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ போட்டிருக்கோம். இங்கே ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ண தோணுச்சு. பொதுவாகவே மீன்களில் பல வெரைட்டி இருக்குது. அதில் வந்து சில ஃபிஷ் வந்து வீட்டில் டேங்கில் போட்டு வளர்ப்பாங்க. சில ஃபிஷ் வந்து ஃபுட்டுக்கு உள்ளது. இருந்தாலும் இப்போ இருக்கும் 2K கிட்ஸ்க்கு மீன்களின் பெயர் கூட சரியாக சொல்ல தெரியல. இது பெருமைன்னு சொல்ல முடியாது. நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்றதை நாமும் நம்ம கிட்ஸுங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த பட்டினப்பாக்கம்
ஃபிஷ் மார்க்கெட்டில் சுறா, எறா, கிராபு, கிங்ஃபிஷ்ஷு, ஜம்போ ப்ரான்ஸு, கனவா ஃபிஷ்ஷு, வவ்வா மீன், பாறை மீன், கட்லா மீன், திருக்கை மீன், நெத்திலி மீன், காணாங்கெளுத்தி மீன், மத்தி மீன். சென்னையில் உள்ள மக்கள் இங்கே வந்தால் எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரைஸ் கம்மியாக வாங்கலாம். வீக் டேஸில் எர்லியாக வந்தால் பெட்டராக இருக்கும். வீக் டேஸில் இன்னும் ஃபிஷ்ஷு கம்மியாக வாங்கலாம். இந்த பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.